ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளி கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பெயரில் இனி செயல்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறாரு. சில விடுதிகள் பேர் தலைவர்கள் பேர் இருக்கு. அந்த தலைவர்கள் பேர் பின்னால் சமூக நீதி விடுதிகள் அப்படின்லாம் செயல்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இதை திருமாவளவன் வரவேற்றிருக்கிறார். அதே நேரத்தில் இது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை முதல்வர் மாற்றியுள்ளார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பாஜக மாநில முன்னாள் தலைவர் வைக்கிறார், எல்முருகன் வைக்கிறார், நாம் தமிழர் கட்சியும் வைக்குது. சமூக நீதி அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கும்போது ஏன் இது மாதிரிலாம் வைக்கிறாங்க, இவங்க சமூக நீதிப்படி நடக்கிறாங்களா அப்படின்னு இவங்கெல்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு அதில் என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த விடுதிகள் எப்படி இருக்குன்னு முதலமைச்சரை போய் நேரில் பார்த்தாரா, பழுதடைந்து கிடக்குது, இடிந்து விழும் நிலையில் கிடக்கு, லைட்டு ஃபேன் இந்த மாதிரிலாம் சரியா இல்லை, கழிப்பறைகள் சரியா இல்லை, குடிநீர் சுத்தமான குடிநீர் இல்லை, இதெல்லாம் சரி செய்யுங்க, அதை விட்டுட்டு விளம்பரத்துக்கு ஏன் அப்படி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அறிக்கைகள்ல இருக்கு. சமூக நீதி குறித்து இவர்கள் பேசலாமா என்று கேட்கிறார்கள். பேசுபவர்கள் எல்லாம் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். நீங்க சொன்ன பேர்லாம் இருக்குல்ல, பாஜகவில் சிலர் சொல்லியிருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில சிலர் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, சமூக நீதி என்றால் என்னவென்றே தெரியாமல் இயங்கி கொண்டிருப்பவர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சமூக நீதி தெரியும்? சமூக நீதி அரசியல்னா, சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார்ல சீமான், அவருக்கு சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரியுமா? சோசியல் ஜஸ்டிஸ் எத்தகைய வலிமை மிக்க ஒரு கொள்கை கோட்பாடுன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது இவங்களுக்கெல்லாம். இன்னொன்று, அகில இந்திய அளவில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் குறித்து பேசுற தகுதி கிடையாது. இந்திய அளவுல, நான் தமிழ்நாட்டு அளவுல சொல்லல. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சமத்துவபுரங்கள் இருக்குல்ல, இதுதான் சாதி மத பேதமற்ற வீதியை தமிழ்நாட்டில் உருவாக்கியது. எந்த தலைவரும் செய்யல. அகில இந்திய அளவுல சமத்துவபுரத்தை கொண்டு வந்து, அதிலும் பெரியார் பெயரால் சமத்துவபுரங்களை கட்டி எழுப்பிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதை செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதை யாருமே மறுத்தர முடியாது. எங்க ஊர்ல தெருவுக்கு பேரு மூப்பனார் தெரு. புரியுதா உங்களுக்கு? தெருவுக்கு பேரு ஜம்பு நாயக்கர் தெரு. இதெல்லாம் எங்க ஊர்ல சொல்றேன், எங்க ஊர்லயே இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க வேறு பகுதிகள் எல்லாம் பாருங்க. எத்தனை பகுதிகளில் எந்தெந்த சாதியின் பெயரால் தெருக்கள் இருக்கும், எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து சாதியின் பெயரால் தெருக்கள் கூடாது என்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றியவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர். சாதியின் பெயரால் தெருக்கள் பேரே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ சமூக நீதி குறித்து சிந்திக்கிற இந்த முதலமைச்சரை விட வேறு யாருக்காவது அக்கறை இருக்குமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், கட்டமைப்பு குறித்து கவலைப்படுறீங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த யோகிதை இருக்கா? முதல்ல நீங்க பள்ளி கல்வித்துறையில ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கிற சிறப்பான பள்ளிகளை எல்லாம் உங்க பிரதமர் லேபிள ஒட்டி தூக்கிட்டு போறதுக்கு களவாடுவதற்கு வந்த கும்பல். நீங்க அதை மறந்துட்டு பேசக்கூடாது. என்ன சொன்னாங்க? பிரதமரினுடைய பெயரை சூட்டுகிற அந்த பிரதம மந்திரி பள்ளிகள் இருக்குல்ல, அந்த திட்டத்துல கொண்டு வந்தாங்கல்ல, அதை ஏற்காம அடியோடு நிராகரித்ததுல தமிழ்நாடு அரசு. அந்த திட்டத்துக்கு என்ன தெரியுமா கேட்டாங்க? பிளே கிரவுண்ட் இருக்கணும், கணினி அறைகள் இருக்கணும், ஆய்வு கூடங்கள் இருக்கணும், மாநகரத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கணும், பேருந்து வசதி ஈச் அண்ட் எவ்ரி 1 ஹவருக்கு இருக்கணும், அதுபோல சாலை வசதிகள் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கணும். இவ்வளவையும் மாநில அரசு ஏற்கனவே ஒரு பள்ளியில செய்து வச்சிருக்கும். மாநகராட்சி பள்ளிகளாக இருக்கலாம், நகராட்சி பள்ளிகளாக இருக்கலாம், இல்ல ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பள்ளிகளாக இருக்கலாம். இந்த பள்ளி எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, போர்டை எடுத்துட்டு அரசினர் மேல்நிலை பள்ளின்னு இருக்குல்ல, அரசினர் உயர்நிலை பள்ளின்னு இருக்குல்ல, அந்த போர்டை எடுத்துட்டு இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை போட்டு அங்க போர்டு வச்சிருவாங்க. இப்ப இந்த போர்டு வைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. மற்ற எல்லாம் யார் செய்வார்? மாநில அரசினுடைய கட்டமைப்புல செய்யும். இப்படி பேர் சொல்வதற்காக வந்தவர்கள் நீங்கள்.
ஆனால் அந்த பள்ளியை திறந்து அந்த பள்ளியிலே மாணவர்கள் பயில வேண்டும் என்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் திறந்து விட்டிருக்கிற அரசு இந்த திராவிட மாடல் அரசு. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் குறைகள் இருக்கு, இல்லைன்னா நான் மறுக்கவே மாட்டேன். 100 விழுக்காடு சரி செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் நீங்க சொல்ற ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ஹாஸ்டல்லயும் அந்த பிசார், இன்னொன்னு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ல இருக்கிற பிரச்சனை என்னன்றதெல்லாம் ஸ்கூலுக்கு போனவனுக்கு தான் தெரியும். சீமான் மாதிரி மாடு மேய்ச்சிக்கிட்டு சுடுகாட்டுல படுத்து கிடந்தவனுக்கு தெரியாது. நான் சொல்லல, அவரே தான் அதை சொல்லியிருக்காரு. நான் மாடு மேய்ச்சிருக்கேன், சுடுகாட்டுல படுத்து கிடப்பேன்னு அவரு தான் சொன்னார். அதனால அவருடைய பேச்சை வச்சே சொல்றேன். மாணவர்கள் என்ன செய்வான்னா, நைட்டு டியூப்லைட் போட்டிருப்பாங்க வார்டனு, காலையில என்ன பண்ணிடுவான்னா கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி அடிச்சு உடைச்சிருவான். என்ன பசங்க, நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அப்ப மராமத்து பணிகளை ஒவ்வொரு மாதமும் ரொட்டீனா நீங்க செய்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. நீங்க அந்த புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணும். டியூப்லைட்னா வாங்கி மாத்திரலாம். வேற பெரிய செலவினங்கள்னா பாத்ரூம் கதவை அடிச்சு உடைச்சிருவான், மெயின் டோரை அடிச்சு உடைச்சிருவான், பசங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு சார். இதெல்லாம் ஒரு அரசு நேரடியாக தலையிட்டு சரி செய்யணுமா அப்படின்னு கேட்டா ஆமா, சரி செய்யணும் தான், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இது அரசுக்கு வந்து சேர்ந்து அரசு இதற்குண்டான நிதியை ஒதுக்கி அந்த நிதி போய் சேர்ந்து இதற்கெல்லாம் சில கால அவகாசம் இருக்கும்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாத கால அவகாசம் எடுக்கும். இதெல்லாம் சரி செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இதற்காக பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒதுக்கப்படுகிற நிதி இருக்குல்ல, அந்த நிதி முழுமையாக விடுதிகளுக்கு பயன்படுத்தப்படுது. இன்னொன்று, இந்த சமூக நீதி விடுதின்னு பெயர் வச்சதுல இப்ப என்ன கெட்டு போச்சுன்னு கேட்கிறேன். ஏன் நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? பேரு தானே வச்சிருக்காங்க. நிதி ஒதுக்கியது மாநில அரசு, அதை பராமரிப்பது மாநில அரசு, அந்த கட்டமைப்புகள் அப்படியே மாநில அரசினுடைய கையில் இருக்கிறது. எந்த பேரை வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்கிறேன். உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? வேற ஏதாவது தப்பா சொல்லிட்டாரா? சமூக நீதின்னு தானே சொன்னாரு. ஏன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க? சமூக நீதி என்றாலே ஆசன வாயில் மிளகாய் திணித்ததை போல இருக்கா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க நீங்க? ஆதி திராவிடர் மாணவர்களுக்கென்று தனி விடுதி, அப்ப அடையாளப்படுத்தி காட்டப்படுகிற விடுதி இல்லையா அது? ஒரு ஊருக்குள்ள சார் 2 விடுதி இருக்கு சார். சாதாரண மாணவர்களுக்கு, முற்பட்ட வகுப்பினர் என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிற மாணவர்களுக்கு ஒரு விடுதியும், ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு என்று ஒரு விடுதி இருக்கு. அது ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பில் இயங்குகிற விடுதி. நான் குறை சொல்ல விரும்பல, ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக அதையும் பராமரிச்சிருக்காங்க. ஏனென்று சொன்னால் ஆதி திராவிட மாணவர்கள் வந்து படித்து அவர்களும் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், கல்விதான் அவர்களை உயர்த்தும் என்கிற காரணத்தால் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. இப்ப அதையெல்லாம் அடித்து நொறுக்குவதன் மூலமாக, சமூக நீதி என்று எல்லோரையும் ஒரே தட்டில் சமமாக வைப்பதன் மூலமாக, யூனிஃபார்ம் ஏன் சார் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல? அனைவரும் சமம், அனைவரும் சமம்னு தானே யூனிஃபார்ம். அனைவரும் சமம்னு சமூக நீதி விடுதி, இதுல என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க நீங்க? அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக எதை சொன்னாலும் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நிலையிலிருந்து வந்து நிற்கிறீர்கள். உங்களுடைய கருத்தும் இங்கே தேவையற்ற கருத்து, உங்களுடைய அரசியலும் இங்கே தேவையற்ற அரசியல் என்கிற முடிவுக்கு தமிழ்நாடு வந்து விட்டது. எனவே இது குறித்து அதிகம் நடைமுறை சிக்கலை நீங்க சொன்னீங்க. மாணவர்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க, விளையாடுவாங்க, மாணவர்கள மோதல் வந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அந்த நடைமுறை சிக்கலை சொன்னீங்க. அவர் பாஜக மாநில முன்னாள் தலைவர் சொல்றது, பழனி அருகே ஆயக்குடிங்கிற ஒரு நாடுல மேற்கூரையே மேல விழுந்துருச்சு, 5 மாணவர்கள் காயம், இது போன்ற நிலைமைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது சீரமைக்கப்பட வேண்டிய விடுதிகள்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா இன்னும் ஏராளமான விடுதிகள் இருக்கும், இன்னும் ஏராளமான விடுதிகள் இருக்கும். அதுல ஒன்னும் இதே இல்லை, ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச வேண்டியதில்லை சார். பாலாறும் தேனாரும் இங்க ஓடுது. எல்லா விடுதிகளும் குளிரூட்டப்பட்ட வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய விடுதிகளை போல இங்கே இருக்கிறதுங்கிறது அல்ல செய்தி. குறை என்று எல்லா இடத்திலும் சார், அரசு இயந்திரம் சார், குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறையெல்லாம் சரி செய்யறோமா அதை பாருங்க நீங்க. எவ்வளவு வேகமாக அது சரி செய்யப்படுகிறது. ஒண்ணும் வேணாம் சார், நான் ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்றேன். பொன்னேரி என்கிற பகுதியில பள்ளியினுடைய கட்டடம் இடிந்து விழுகிற நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் போய் சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்றாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உடனே துறை ரீதியான ஆய்வுகளை மேற்கொள்ள சொல்லி 5 நாட்கள்ல அந்த கட்டிடத்தை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கிருச்சு. 28 நாள்ல அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டாங்க. 3 நாட்களுக்கு முன்பு நாளிதழ்ல செய்தி வெளியா இருக்கு. நீங்க வேணா சொல்லுங்க, அந்த நாளிதழை நான் காட்டுறேன். அப்போ பொன்னேரி என்கிற பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனடியாக கவனத்துக்கு எடுத்துட்டு வந்து அது அரசுக்கு வந்து அமைச்சர் நிதி ஒதுக்கி அதை துறை ரீதியாக சரி செய்ய சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இப்ப நீங்க சொன்ன பழனி ஆயக்கூடிய ஒரு உதாரணம்னா, நான் சொல்லி இருக்கிற திருவள்ளூர் பொன்னேரி இன்னொரு உதாரணம். இப்ப எந்த உதாரணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க?
இப்படி அரசு செய்யாம இருந்ததுன்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு சரி. அரசு தொடர்ச்சியாக இந்த விஷயத்துல செய்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்குகிற அரசு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தான். பள்ளி கல்வித்துறை சிறப்பாக இயங்குவது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசில் தான் என்பதை மாற்று கருத்துடையவர்கள் கூட ஏற்பாங்க சார். யாரும் அதை மறுக்க மாட்டாங்க. ஏன்னா பள்ளிகளுக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் வந்து விடக்கூடாது, மாணவர்களுக்கு எந்த விதமான சங்கடமும் வந்து விடக்கூடாதுன்னு அவர் நிறைவேற்றி இருக்கிற திட்டங்கள் இருக்குல்ல. இந்த நான் முதல்வன் திட்டம் யாருக்கு கொடுத்தாரு முதலமைச்சர்? யாருக்கு சார் கொடுத்தாரு? நயினார் நாகேந்திரன் விட்டு பிள்ளைக்கும் சேர்த்து தான் கொடுத்தாரு, சீமான் வீட்டு பிள்ளைக்கும் சேர்த்து தான் கொடுத்தாரு. அப்படி பாரபட்சம் இல்லாமல் மாணவர்களை பள்ளியை நோக்கி வரவழைக்க வேண்டும் என்பதற்காக எடுத்திருக்கிற முயற்சி இருக்குல்ல, அது கொஞ்ச நெஞ்ச முயற்சி அல்ல. இதுவரை திராவிட இயக்கம் செய்திருப்பதனுடைய நீட்சியாக செய்து காட்டி இருக்கிறார் முதலமைச்சர். அதை பாராட்ட மனமில்லை என்று சொன்னாலும் நீங்கள் அரசியல் செய்வதற்காக விமர்சிக்காமல் இருப்பதாவது உங்களுக்கு உத்தமமா இருக்கும். மக்கள் நினைப்பாங்க, சரியா பரவாயில்லையா வரவேற்றுக்கிறாங்கன்னு சொல்லி. இப்படியெல்லாம் நீங்க கருத்து தெரிவிப்பதன் மூலமாக இன்னும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போகிறீர்கள் என்பதை உணராமலேயே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியும் அல்ல. ஆமா, அது மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி. அந்த நிதியே 2500 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சாச்சு. அதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்கணும்ல நயினார் நாகேந்திரன், அவருடைய அரசு தானே. அப்ப நீங்க கேட்கணும்ல. தர்மேந்திர பிரதான் வந்து சொன்னார்ல சார், இங்க தடித்த நாவோடு இங்க வந்து பேசினாரா இல்லையா? என்ன சொன்னார்? நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னா ஆண்டான் அடிமையா நீ சொல்றது மாதிரி எல்லாம் கையெழுத்து போடுறதுக்குன்னு முதலமைச்சர் கேட்டார். அப்போ நீங்க ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மாட்டீங்க. இந்த சர்வ சிக்ஷா அபியான் SSA திட்டம்னு ஒரு திட்டம், அந்த திட்டத்துல அனைவரும் பள்ளியை நோக்கி அழைத்து வர வேண்டும், அனைத்து மாணவர்களையும் பள்ளியை நோக்கி அழைத்து வர வேண்டும்ன்றது செயல்பாடு. அனைவருக்கும் வீடு தேடி கல்வி, இதை இன்னும் மேம்படுத்தி தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்துருச்சு. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? வழக்கமாக ஒதுக்குகிற நிதியை விட கூடுதலான நிதி ஒதுக்கணும்ல. ஆனா கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்கல நீங்க. அப்ப நீங்க நீலை கண்ணீர் வடிக்கலாமா? உங்களுடைய கண்ணீர் எத்தகைய கண்ணீராக இருக்கும்? உங்களுடைய கண்டனம் எத்தகைய கண்டனமாக? இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அதிமுக தயாராகிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாரு. கோவை மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கிட்டார் பிரச்சாரத்தை. அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்க மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சியுடன் கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சியார்? பாரதிய ஜனதா கட்சியா? மகிழ்ச்சி. என்ன நன்மையை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறது என்று இந்த பிரச்சார பயணத்தின் வாயிலாக மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நக்கீரன் வாயிலாக பணிவன்போடு கேட்கிறேன். அவங்க செய்திருக்கிற நன்மை என்ன? நாட்டுக்கு என்ன நல்லது அவங்க செஞ்சிருக்கிறாங்க? நீங்க அகில இந்திய அளவுல செஞ்ச நல்லதெல்லாம் சொல்ல வேணாம், எங்களுக்கு அது தேவையில்லை. ராஜஸ்தானுக்கு செய்த நல்லது ஒரு சொல்றாரு பிரச்சாரத்துல. நீங்க பாஜக நல்ல கட்சி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, மதவாத கட்சின்னு சொல்றீங்க. திமுகவுடன் சேர்ந்தா பிஜேபி நல்ல கட்சி, அதிமுகவுடன் பிஜேபி சேர்ந்தா பாஜக மதவாத கட்சியா அப்படின்னு கேக்குறாரு. பிஜேபியோடு யார் சேர்ந்தாலும் அவர்களை தமிழ்நாட்டில் எதிர்ப்போம், திமுக சேர்ந்தாலும் திமுகவை எதிர்ப்போம். யார் சொன்னா திமுகவோடு சேர்ந்த நல்ல கட்சியான்னு? யார் சார் சொன்னா திமுகவோடு? இப்ப நாங்க சொன்னோமா? எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வி எழுப்பிட்டு 99ல நீங்க இல்லையா, 2001 சட்டமன்ற எலெக்ஷன்ல வைக்கலையா, நீங்க வச்சா மட்டும் நல்ல கட்சி, நாங்க வச்சா மட்டும் அது மதவாத கட்சியா அப்படின்னு கேக்குறாரு. திடீர் அரசியல்வாதிக்கும் காலங்காலமாக அரசியலில் கருத்தியலோடு இயங்குபவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். எதன் பொருட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்று சேர்ந்தது? உங்க அம்மா இருந்தாங்கல்ல, யாரு? பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்ட, தமிழ்நாட்டுக்கே களங்கத்தை ஏற்படுத்திய முதலமைச்சராக இருந்து ஊழல் வழக்கில் சிறை சென்றார்ல, தண்டனை நிரூபிக்கப்பட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே அந்த அரசை கவிழ்க்க பார்த்துச்சு. ஏன் தெரியுமா கவிழ்க்க பார்த்துச்சு? கருணாநிதி அரசை டிஸ்மிஸ் பண்ணுன்னு அந்த அம்மா. வாஜ்பாய் முடியாதுன்ட்டார். நமக்காக சமூக நீதியை காக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு இல்லை என்று சொன்னாலும் மாநில சுயாட்சியை பறித்து விடக் கூடாது என்று அந்த நிலையிலிருந்து வாஜ்பாய் நமக்காக இப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்னு ஒரு முடிவை எடுக்கிறார். எப்போ? அதிமுக அவுட்டு, திமுக இன்னு. அப்ப என்ன தெரியுமா பண்ணார் கலைஞர்? கலைஞரை போல ஒரு அரசியல் தலைவரை இனி உலகத்தில் பார்க்கவே முடியாது. பாஜகவினுடைய உயிர் கொள்கை என்ன? ராமர் கோயில் கட்டுறது. பாஜகவினுடைய உயிர் கொள்கை என்ன? காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வது. பாஜகவினுடைய உயிர் கொள்கை என்ன? பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது. கலைஞர் கொண்டு வந்தார் மினிமம் காமன் புரோகிராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்.
பாஜக ஆட்சி நடத்த விடல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடத்துச்சு. என்ன தெரியுமா செஞ்சாரு? மினிமம் காமன் ப்ரோக்ராம் கொண்டு வந்து இந்த மூணையும் நீ பேசக்கூடாதான்னு கடிவாளம் போட்டாரு. எது உயிர் கொள்கையோ, எதை நிறைவேற்றுவதற்காக பாஜக அரியணை ஏறியதோ அந்த பாஜகவை, உன்னுடைய உயிர் கொள்கையை நீ செயல்படுத்த கூடாதுன்னு கடிவாளம் போட்ட தலைவருக்கு பெயர் கலைஞர். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருந்த போது பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சா? புதிய குடியுரிமை சட்டம் வந்துச்சா? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டுச்சா? ராமர் கோயில் கட்டினானா? இப்ப நீ கூட்டணியில இருக்கும் போது இது எல்லாத்தையும் செஞ்சா. என்ன செஞ்சு கிழிச்ச எடப்பாடி பழனிசாமி? அயோக்கியத்தனம் பண்ணல. நீ கூட்டு சேர்ந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் உன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பி ஆதரவு தெரிவிக்க சொன்ன ஆள் இல்லையா நீ பேசலாமா திமுக குறித்து? பாஜகவோடு உறவாடுவது என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்பட்ட அரசியல். ஆனால் நீ அடிமை சேவகம் செய்யற. என்னைக்காவது போய் அமித்ஷா காலில் விழுந்துச்சா திமுக? அமித்ஷா போன் பண்ணி காலையில புறப்பட்டு வந்துருன்னு சொன்னா முதல் பிளைட் ஏறி தெரியாம ஓடிடுச்சா திருட்டுத்தனமா திமுக? முதலமைச்சர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாருன்னா முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து சந்திக்கிறார். நான் கேட்கிறேன், திமுக வச்சா சரி, நீ வச்சா தப்பு அப்படின்னு நாட்டு மக்கள் சொல்றாங்கன்றிய, என்னைக்காவது திமுக போய் அமித்ஷாவினுடைய கால்களை நக்கி பிழைக்குமா? நீ நாயை விட கேவலமாக நக்கி பிழைக்கிற வேலையை செய்ய, உன்னை அருகில் உட்கார வைத்துக் கொண்டு நீ யார் என்பதே இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அமித்ஷாவே எல்லா அறிவிப்பையும் வெளியிட்டு விட்டு போகிறார். உனக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் நீ பக்கத்துல ஒரு பிண்டத்தை போல உட்கார்ந்து இருக்கிற. நீ பேசலாமா சுயமரியாதை குறித்து? நீ பேசலாமா திமுக குறித்து? அண்ணா குறித்தும் பெரியார் குறித்தும் இனித்தும் பள்ளித்தும் பேசி முருகன் மாநாட்டுல காணொலி காட்சிகள் வெளியிட்டுட்டான். கேட்க துப்பு இல்லாம 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் காரி உமிழ்ந்ததற்கு பிறகு ஒப்புக்காக ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்க இதை ஏற்க மாட்டோம்னு சொல்ற. முந்தா நாள் அன்வர் ராஜா பேசி இருக்கிறாரு. அதிமுகவினுடைய தொண்டனுடைய மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை வெளிப்படுத்துகிற துணிச்சல் உனக்கு இருந்ததா? தனிப்பட்ட கருத்துங்கிறாரு அன்வர் ராஜா. அல்ல, அன்வர் ராஜா தனிப்பட்ட கருத்துன்னு தானே சொல்றாரு. அதுல அன்வர் ராஜா தொண்டர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துறாருங்க. தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் கருத்து சொல்லிட்டாருல. அதிமுக நிறுவனர்களில் ஒருவராக இருந்தவர் அன்வர் ராஜா. ஒரு நிறுவனர் இல்ல அதிமுகவுக்கு. அதிமுகவை வடிவமைக்கிற போது எம்ஜிஆரோடு துணை நின்ற 10 பேருடைய பட்டியலை போட்டீங்கன்னா அதுல அன்வர் ராஜாவுக்கு ஒரு இடம் உண்டு. அன்வர் ராஜா தனி மனிதனா? அன்வர் ராஜா யாரும் இல்லாத ஆளா? யாரு நினைச்சுக்கிட்டீங்க நீங்க அன்வர் ராஜாவை? அன்வர் ராஜாவினுடைய கருத்து என்பது எம்ஜிஆரினுடைய கருத்தாகத்தான் பார்க்கப்படும். நீங்க எப்படி சொல்ல முடியும் எம்ஜிஆர் கருத்து இல்ல, அது தனிப்பட்ட கருத்துன்னு? அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அன்வர் ராஜா. அன்வர் ராஜாவினுடைய குரல் தான் அதிமுகவினுடைய யோகோபித்த தொண்டர்களினுடைய குரல். அதையாவது அவர் வெளிப்படுத்துறாரு திராணியோடு. உனக்கு அந்த திராணி இருக்கா? நீ முதலமைச்சரா இல்லையானே தெரியல. அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவாங்கன்னு சொன்ன பிறகு நீ வாய்மூடியே இருந்திய, கள்ள மௌனம் காத்திய. உன்னுடைய நிலையை அறிந்து கூட நீ பேசலையே. நீ எந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறன்ற அந்த உணர்வு கூடவா உனக்கு இல்ல? அதுதான் தெளிவுபடுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அன்னைக்கே சொல்லியாச்சு. மீண்டும் மீண்டும் நீங்க தான் யூகத்துல பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஏன் அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார்னு சொல்லணும்? அந்த குரலை ஏன் நீ கண்டிக்கல? அதிமுகவிலிருந்து ஒருவர்னா யார்? செங்கோடையனா? செம்மலையா? ஆர்பி உதயகுமாரா? யார் அதிமுகவில்? அதிமுகவுக்கு நீ மட்டும்தான் உரிமையாளரா? அதிமுகவில் எல்லாரும் தானே இருக்காங்க. அப்ப ஏன் உன் பேரை சொல்லாம அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார்னு சொல்லணும்? அதற்கான தேவை என்ன இருக்கு? அடுத்தது சொல்ற பிரச்சாரத்துல பேசும்போது சொல்றாரு, கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி மத்திய அரசு எதுவும் உதவி செய்யல அப்படின்லாம் ஸ்டாலின் சொல்றாரு. இவங்க 99ல மத்திய அமைச்சரவையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க. மொத்தம் 16 ஆண்டுகள் திமுக அதிகாரத்தில் இருந்தது. அதிகாரத்தில் இருந்த திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது? அவங்க கொள்ளடிச்சாங்க திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி. நேற்று பிரச்சார பயணத்தை துவங்கினார்ல எடப்பாடி பழனிசாமி. அவர் இப்ப பிரச்சார பயணம் தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்ள போறாருல. அவர் மேற்கொண்டு வருகிற அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குல்ல, பயணம் மேற்கொள்கிற தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குல்ல, அது பூரா வாஜ்பாய் பீரியட்ல கலைஞர் பேசி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த நெடுஞ்சாலைகள் தான். என்ன நன்மை நேர்ந்துச்சுன்னு கேக்குறீங்கல்ல? தங்க நாற்கர சாலைன்னு அந்த திட்டத்துக்கு பேரு. புரியுதா உங்களுக்கு? அந்த தங்க நாற்கர சாலை திட்டத்துல அதிகமாக பயனடைந்த மாநிலம் எதுன்னு 2006ல ஒரு பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிட்டுச்சு. டாப் 5ல இருந்த மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. வாஜ்பாய் இடத்துல பேசி அதை பெற்றுக்கொண்டு வந்த தலைவருக்கு பெயர் கலைஞர், பெற்றுக்கொண்டு வந்த கட்சிக்கு பெயர் திமுக.
அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒண்ணு. இன்னொன்று, இந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டம் இருக்குல்ல, இது ஒன்றிய அரசு செயல்படுத்த நினைத்த திட்டம். அதை லாபகமாக கொண்டு வந்து இன்றைக்கும் முழுமையாக செயல்படுத்துகிற மாநிலம் யாருன்னு கேட்டா தமிழ்நாடு தான். அதை செயல்படுத்திய கட்சி யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அதை கொண்டு வந்த தலைவர் யாரு? டாக்டர் கலைஞர். இப்படி ஒரு பட்டியல் போட்டா நக்கீரன்ல ஒரு நாள் முழுக்க பேசுவதற்கான செய்திகள் இருக்கிறது. தூத்துக்குடி உட்பட சென்னை உட்பட துறைமுகங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்துல? திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த, ஒன்றிய அரசில் அங்கம் வகித்த காலத்துலதான் இந்த துறைமுகங்கள் எல்லாம் விரிவுபடுத்தப்பட்டு சரக்கு கப்பல்கள் கூடுதலாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கட்சி திமுக. 108 மத்திய அமைச்சராக அன்புமணி இருந்தப்ப கொண்டு வந்ததா சொல்றாங்க. நீங்க கலைஞரை சொல்றீங்க சார். ஒன்றிய அமைச்சராக அவர் இருந்தார் சார். அவருடைய திட்டமா அது? திட்டம் யாருடையது? ஒன்றிய அரசு. அன்புமணியினுடைய திட்டம் இல்ல சார். அன்புமணி கையெழுத்து போடுற இடத்துல இருந்தாரு. அன்புமணி என்ன பண்ணாரு? அந்த ஸ்கீமுக்கு அப்ரூவல் கொடுத்தாரு. அந்த ஸ்கீமை கேட்டது யாரு? கலைஞர் கேட்டாரு. இதெல்லாம் பேசணும்ல அண்ணா. கலைஞர் அந்த ஸ்கீமை கேட்டு இப்படி ஒரு ஸ்கீம் செயல்படுத்தப்படணும், இத செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க, 108ன்னு ஒரு நம்பரை கொண்டு வந்தா அந்த நம்பர்ல டயல் பண்ணி எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ, எங்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்கெல்லாம் உடனடியாக அடுத்த 5வது நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னோன்னே ஒன்றிய அரசு 35 விழுக்காடு தான் நிதி ஒதுக்குச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அன்புமணி உரிமை கோர்றாருல, அந்த அன்புமணி சாங்ஷன் பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 35%. மீதி இருக்கிற 65% யார்? அவங்க அப்பா ராமதாஸ் கொடுத்தாரா? இல்ல சரஸ்வதி அம்மாள் அறக்கட்டளையில இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களா? ராமதாஸ் செயல்படுத்த சொல்றது. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கொடுத்தது 65% நிதி. அதையெல்லாம் சேர்த்து தான் இங்க இருக்கிற 108 ஆம்புலன்ஸ். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 4 டயர் மட்டும் தான் அன்புமணி ராமதாஸ் கொடுத்தது கணக்குல வச்சுக்கணும்னா. மீதி இருக்கிற பாடி யாரோடதுன்னா கலைஞர் கொடுத்த காசுல வாங்கினது. வேணா நீ டயரை கழட்டிக்கிட்டு போ 35%. அதுக்குதான் உன் மேல கேஸ், உன் தலையில கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. நீ அந்த திட்டத்தை செயல்படுத்தினேன்னு சொல்ற. இதை விரிவாக பேசுவதற்கு அன்புமணி தயாரா என்று நான் கேட்கிறேன். நீ சொல்றல நான் தான் அந்த திட்டத்தை செயல்படுத்தினேன்னு. நீ எப்படி செயல்படுத்தினேன்னு அந்த செயல்பாட்டு வரைவை கொண்டு வா, மக்களுக்கு பேசும், மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்போம். எனவே ஒன்றிய அரசினுடைய நிதி என்பது 35% தான். அந்த 35% கொடுத்தவர் தான் அன்புமணி ராமதாஸ். மீதி இருக்கக்கூடிய 65% செயல்படுத்தியவர் திமுகவினுடைய அன்றைய தலைவர், முதலமைச்சராக இருந்த கலைஞர். ஒரு பிள்ளைய தாய் எப்படி பாதுகாப்பா, எப்படி வளர்ப்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே போலதான் விவசாயிகள் பயிரை பாதுகாப்பாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு அதிமுக அரசு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறது. விவசாயிகளுக்காக துணை நின்றிருக்கிறது. நானும் ஒரு விவசாயி தான். அடிப்படையே விவசாய தொழிலுங்கிறதுனால எனக்கு அதில் ஈடுபாடு அதிகம். அதனால் விவசாயிகளுக்கு நிறையா செஞ்சுருக்கிறோம். சொட்டு நீர் பாசன திட்டம், கால்நடை மருத்துவ கல்லூரிகள்லாம் கொண்டு வந்தது அதிமுக அரசு தான். இப்போ கூட பசு ஆராய்ச்சி மையம் தொடங்கணும். இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தினால கிடப்பில் போட்டாங்க. அதிமுக அரசு விவசாயிகளுக்கு அரணாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த திமுக அரசு எதுவும் செய்யலை அப்படின்னு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற பிரச்சார பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு விவசாயிகள்கிட்ட அவர் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு முன்பு விவசாயி ஒருத்தர் கேட்ட கேள்வியை நீங்க மறந்துட்டீங்களே. ஒரு விவசாயி எழுந்து கேட்டாரு, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நீங்க செயல்படுத்துவோம்னு சொன்னீங்க, அந்த திட்டத்துக்கு எல்லாம் வகுத்தீங்க, ஆனா கடைசியில அந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்தல அப்படின்னு கேட்டார். அந்த விவசாயி கேட்டார். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? நாங்க தயாரா தான் இருந்தோம், மத்திய அரசுக்கு அனுப்பிச்சோம், மத்திய அரசு ஒப்புதல் அனுப்பலன்னு சொன்னார். வேணா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க நீங்க. அப்ப ஏன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் தராத மத்திய அரசோடு நீ கடந்த காலத்துல கூட்டணியில இருந்த, இப்ப ஏன் திரும்ப மீண்டும் கூட்டணி வச்சிருக்க? இது குறித்து பேசணும்ல. சரி, அது ஒரு பக்கம் வச்சிருவோம். செங்கோட்டையன் சமீபத்துல முரண்பட்டார்ல. ஏன் முரண்பட்டாரு? அவர் வெளியில சொன்ன காரணம் ஒண்ணுதான், உள்ளுக்குள்ள 1000 காரணம் இருக்கலாம். என்ன சொன்னாருன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்படுகிற பாராட்டு விழாவில் அம்மாவினுடைய படம் இடம்பெறவில்லை. அதை விழா ஏற்பாட்டாளர்களிடத்திலேயே நான் தெரிவித்தேன். இதான் அவர் வெளிப்படையா சொன்ன கருத்து. அப்ப அந்த திட்டம் செயல்படுத்தப்படல, மத்திய அரசு ஒப்புதல் தரலன்னு விவசாயிகள் கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம், கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை எடப்பாடி பழனிசாமி, ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே. அப்படிதானே? அப்ப பாராட்டு விழா யாருக்கு நடத்தினாங்க? செயல்படுத்தாத திட்டத்துக்கு எதுக்கு பாராட்டு விழா? எதுக்காக நீங்க மாலை மரியாதை பரிவட்டம் எல்லாம் வாங்கிட்டு போனீங்க? கேவலமா இல்லையா அது?
அப்ப நீங்க மக்களிடத்துல பேசுகிற போது உங்களுடைய செய்தி என்னவாக இருக்கும்னு நீங்க பார்க்க வேண்டாமா? இப்ப இதுதான் உண்மையான நிலைமை ஆச்சா. இன்னொன்னு, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொரு விவசாயிகள் இருந்து பேசணும்னு கேட்கிறாரு. எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு, பேசுறதுக்கு நேரம் இல்ல, புறப்படணும், மனுவா எழுதி கொடுங்க. விவசாயிகளை அழைத்து விட்டு பேசுவதற்கு நேரம் இல்லை, மனுவாக எழுதி கொடுங்கள் என்று சொன்னவர்களா விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டவர்கள்? பயிர் காப்பீட்டுக்கான தொகையை நிர்ணயிக்காமல் இருந்துச்சு சார். காப்பீட்டு நிறுவனம் 1 ஏக்கருக்கு இவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அந்த தொகையை நிர்ணயிக்கல. கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பெறப்படுகிற தொகை எவ்வளவுன்னு விவசாயிகளுக்கு சொல்லப்படாது. இப்படித்தான் இருந்தது. எடப்பாடி ஆட்சி காலத்துல பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி செய்யல. 2022 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வேளாண் துறை மீதான மானிய கோரிக்கையில் இந்த கோரிக்கையை சேர்த்து அதை செயல்படுத்தி இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன தெரியுமா செய்யணும், காப்பீட்டு நிறுவனங்கள் பயிர் காப்பீட்டினுடைய தொகையை நிர்ணயிக்கணும். அந்த தொகை எவ்வளவு, அதன் மூலமாக கிடைக்கப்பெற போகிற இழப்பீடு எவ்வளவுன்றத விவசாயிகளுக்கு சொல்லணும். கூட்டுறவு சொசைட்டி மூலமாக அதை தெளிவுபடுத்தணும்ன்றத கொண்டு வந்தார். இப்ப இதை செய்து காட்டியது மு.க. ஸ்டாலினா இல்ல எடப்பாடி பழனிசாமியா? ஆச்சா. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் சொல்றாருல விவசாயிகளுக்கு நல்லா செஞ்சது நாங்க தான். நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க விவசாயிகளுக்கு. என்ன செஞ்சீங்கன்னா, அந்த டெல்லியில நடந்த விவசாயிகள் போராட்டம் ஏன் நடந்துச்சுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம நினைவுபடுத்தணும். வேளாண் திருத்த சட்ட மசோதா ஒரு புள்ளி கமாவை கூட நாங்க மாத்தவே மாட்டோம் சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமியோட பங்காளி. ஆனா கடைசியில என்ன நடந்ததுன்றத நாம பார்த்தோம். அந்த வேளாண் திருத்த சட்ட மசோதா நிறைவேறுவதற்கு தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? விவசாயிகளை காப்பவர் தானே இவர், விவசாயி தானே, இவருக்கு தெரியும் தானே அந்த சட்டம் வந்தா என்ன நடக்கும்னு. ஆனா அதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கூளை கும்பிடு போட்டு அந்த சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்தவர் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை செய்ய சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு பெரிய பாதக செயலை செஞ்சுட்டு விவசாயிகளுக்கு நான் நண்பன்னா விவசாயிகள் நம்புவாங்களா? காரி உமிழ்வார்கள் விவசாயிகள். அண்மையில் பாஜக ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிலரங்கம் தான் அது. அதில் 2026 நமது நோக்கம் இல்லை, 2029 நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு கடுமையாக உழைக்கணும், தமிழகத்திலேருந்து எம்பிக்கள்லாம் அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு விவாதமாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? 2026 அப்போ அவங்க கவனத்தில் கொள்ளலையா? நயினார் நாகேந்திரன் யதார்த்தமான அரசியல்வாதி சார். அரசியலை ஓரளவுக்கு கற்று தேர்ந்தவர். அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி. அவர் அதனால என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒன்றிய அரசை கைப்பற்றி அதிகாரத்தை கையில வைக்கத்தான் முடியுமே தவிர மாநில அரசினுடைய அதிகாரத்தை நாமும் கைப்பற்ற போறதில்ல, நம்மளுடைய அலையன்ஸ் பார்ட்டியா இருக்கிற ஏடிஎம்கேவும் கைப்பற்ற போறதில்லைன்றத சொல்றாரு. இன்னொரு முக்கியமான செய்தியை அவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, நம்ம கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உண்மையிலேயே வேலை செய்யுங்க. பூத் ஏஜென்ட் போட சொன்னா போலி நம்பரை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. போனை போட்டு நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன், ஒரு அம்மா என்னது நயினா பேசுறியா, மரியாதையா இருந்துக்கன்னு என்கிட்ட சொல்லுது. இப்படிதான் நிலைமை இருக்கு. இன்னொருத்தருக்கு போன் போட்டேன், நான் போட்டோ கடையில வேலை செய்யறேன், கண்ண நம்பர் கொடுத்துருப்பான், எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. என்ன தெரியுமான்னு கேட்டேன், என்ன தெரியாதுன்னு சொன்னாருன்னு வெளிப்படையாக பேசுறாரு. அதுல ரொம்ப முக்கியமா அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தியை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் யதார்த்தமான அரசியல்வாதின்னு நான் சொன்னேன். என்னன்னா, தொடர்பு கொண்டு பேசினார்ல, பேசினவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறேமா, இந்த மாதிரி நெல்லையில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கேன். இப்படிதானங்க சொல்லணும். அவரு நியாயமா அந்த பொறுப்புல தானே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் அம்மா காலத்துல அமைச்சரா இருந்தேன், என்ன தெரியுமான்னு கேட்டேன், என்ன தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு எந்த அட்ரஸ் தேவைப்படுது பாருங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்த அட்ரஸ் தான் அவருக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அவரை அறிமுகப்படுத்துகிறதே தவிர இப்போதும் பாஜக தலைவர் என்று சொல்வதற்கு அந்த நயினார் நாகேந்திரன் வெட்கப்படுகிறார். அதைத்தான் அவருடைய பேச்சு உணர்த்துகிறது. எனவே அவர் யதார்த்தமாக பேசி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அவருக்கு நன்றாக தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு என்னன்னு சொல்லி. இன்னொன்னு சொன்னாரு, அண்ணன் கேசவன் ஃபேக்ஸா அனுப்பி தள்ளுவாரு எல்லா மாவட்டத்துக்கும், வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டேங்கிறான், கொஞ்சமாவது வேலை செய்யலாம் அப்படின்னாரு. அப்போ இதுவரைக்கும் வலுவாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, ஆச்சரியகாரத்தை கைப்பற்றுகிற நிலையில் இருக்கிறது. இதெல்லாம் யாரு? முன்னாள் தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்த புருடா, அவர் விட்டுக்கிட்டு இருந்த கதை. இதையும் நம்பி தனித்து களம் கண்டு ஜெயிப்போன்னு அகில இந்தியாவிலிருந்து ஒப்புதல் அளித்து
ஜே.பி. நட்டாவும் அமித்ஷாவும் இங்க தனித்து பாஜக நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க. அவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்க பாருங்க. இல்ல நமது நோக்கம் 2026 இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2029 சொல்றாரு. அதே கூட்டத்துல இன்னொன்னு பேசும்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக வாக்குகளை நம்ம கூட்டினா, திமுக வாக்குகளையும் கூட்டினா 24 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம் வருது. ஒரு பூத்துக்கு 37 வாக்குகள் கூடுதலாக பெற்றாவே நாம் உறுதியா 202 தொகுதியில வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறாரு. அந்த நம்பிக்கையும் கொடுக்கிறாரு. இது கூட்டினா வெற்றி பெற்றலாம், கூட்டணும்ல. அவரே என்ன சொல்லணும்னா 2026 தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கிறோம், அதற்கு நாம கூட்டணி அரசு அமைக்க போறோம்னு அமித்ஷா ஜி சொல்லிட்டாரு. அதற்கு உண்டான வேலைகளை நாம பார்க்கணும், எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறோம் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்படிதானே சார் ஒரு மாநில தலைவர் பேசணும். அவர் எடுத்த எடுப்புலயே ஒரே விஷயத்துல சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு சார். என்ன சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா, நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போவதில்லை, அதனால நமக்கு போக்கஸ் இது இல்லை, ஒன்றிய அரசை கைப்பற்றுறது தான், 4வது முறையா கைப்பற்றுறதுக்கான வேலை என்னவோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப கூட பொலிட்டிக்கல் கால்குலேஷனை 2024 நாடாளுமன்ற தேர்தலை வச்சுதான் சொல்றாரே தவிர 2021 சட்டமன்ற தேர்தல் அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சார்ல அப்ப இருக்கிற கால்குலேஷன் ஏன் கால்குலேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப கூட நாடாளுமன்ற தேர்தல் கால்குலேஷன் தான் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அவர்களுடைய கணக்கு என்பது நாடாளுமன்ற பொது தேர்தல் தானே தவிர சட்டமன்ற பொது தேர்தல் அல்ல. இன்னொன்னு அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொன்னார், அந்த செய்தியை நான் நிறைவா சொல்லிடுறேன். என்ன சொன்னாரு, இப்ப 4 எம்எல்ஏ இருக்கும், இன்னொரு 10 எம்எல்ஏ வரலாம், இல்ல இதுல கூட கொஞ்சம் குறையலாம், ஆனா அது பிரச்சனை கிடையாது. நாம அதிகார வலிமையை ஒன்றியத்தில் நிரூபிக்கணும். இதுவும் அவர் பேசினது. அப்ப என்ன சொல்றாரு, நம்ம 4 வாங்குவோம், 10 ஜெயிக்கலாம், 10 வாங்குவோம், 4 ஜெயிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, நம்ம எப்படியாவது இங்க ஏதாவது அரசியல் பண்ணிக்கலாம், ஒன்றிய அரசியல் தான் முக்கியன்றத பாஜகவினர் இடத்துல வெளிப்படையாகவே முன்வைத்திருக்கிற அந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை உளமாற பாராட்டுகிறேன். பேசும்போது அன்வர் ராஜா பத்தி எல்லாம் குறிப்பிட்டீங்க. அன்வர் ராஜா தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக கால் ஊன்றாது, முடியாது அப்படின்லாம் சொன்னாருன்னு சொன்னீங்க. அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் அதிமுக தொண்டருடைய கருத்து அதுதான் அப்படிங்கிறது. ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் கட்சியின் முன்னோடி இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு கருத்து கேட்கும்போது மாநில தலைவர் அதுக்கு பதில் சொல்லலை. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அதுக்கு பதில் சொல்லலை. இப்போ நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்ட அந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் அதுலேயும் தமிழிசை கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, மானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு பங்கேற்கல. இப்போ ஒதுங்கி போறாரா? அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அவருக்கு பிடிக்கவில்லையா? அவரு ஆடு மேய்க்கிற வேலை எல்லாம் இருந்ததுனால அங்க போயிட்டார் சார். அதனால அவரால் வர முடியல. ஏன்னா அவரு தான் சொன்னார், நான் சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் இடையில கேட்டப்ப நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப அவர் ஆடு மேய்க்கிற வேலை இருக்கிறதுனால இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் வரலன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள் இப்போது இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கும் அரசியல் என்பது கொஞ்சம் கூட ஒட்டவில்லை. இன்னொன்று, தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நிரூபிக்கணும், தன்னுடைய இருப்பு இல்லை என்று சொன்னால் பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படணும்னு நினைக்கிறாரே தவிர, நாம இல்லைன்னாலும் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு வெளியில பேசினார்ல, நான் இன்னைக்கு இருப்பாங்கண்ணா, நாளைக்கு இல்லாம போவாங்கண்ணா, வேறு தலைவர் வருவாருங்கண்ணா, ஆனா கட்சி நிரந்தரம்னா, கட்சி கட்டமைப்பு முக்கியம்னா அப்படிலாம் பேசினார்ல, அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் தான். ஆனா உளமாற என்ன நினைக்கிறாரு, என்ன தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டீங்களா, நீங்க எப்படி இந்த கட்சியை நடத்திடுறீங்கன்னு நான் பாக்குறேன்டான்னு அவர் சேலஞ்ச் பண்றாரு. அதனாலதான் அவருடைய ஆதரவாளர்கள் எப்போதும் இயங்குவதை போல இயங்காம வழக்கத்துக்கு மாறாக வேறு ஒரு மனநிலையில் இருந்து இயங்குகிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.